ஒசூரில் நாய் கடித்து இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜெயசுராஜ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. அதாவது ஒசூர் அருகே குப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்டர் பாபு என்பவரது மகன் எட்வின் பிரியன், 23 வயசு ஆகுது. இவர் ஒசூர்ல உள்ள ஒரு தனியார் கல்லூரியில MBA படித்து பட்டதாரியாக இருக்கிறார். அதே போல இவர் அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்திலையும் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருக்கு நாய் கடித்துள்ளது. இங்கே சென்ற இடத்துல நாய் கடித்துள்ளது. அதனை அவர் அலட்சியமாக இருந்துள்ளார். அதற்கு ஒரு சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில நேற்று மதியம் திடீரென அவருக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு எச்சில் துப்போதும் கண்டபடி அலறியபடியும் அவர் இருந்திருக்கார். அவருடைய உறவினர்கள் அவரை அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்று சிகிச்சைகள் வழங்கியிருக்காங்க. அதனை தொடர்ந்து அதே மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுனால தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கதான் மருத்துவர்கள் அவருக்கு நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு போக சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவமனை தளியில உள்ள அரசு மருத்துவமனைக்கு போன போது அவங்களுக்கு அவருக்கு ரேபிஸ் ஊசி போட்டிருக்காங்க. ஆனாலும் தொடர்ச்சியா அவர் அந்த பாதிக்கப்பட்டு அலறியபடி இருந்ததால நேற்று இரவு ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இரவு நேரத்துல 2 மணி அளவுல ஒசூர் அரசு மருத்துவமனை கொண்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த நிலையில கொஞ்ச நேரத்திலே அவர் அலறல் சத்தம்லாம் அடங்கி அவர் தூங்கி இருக்காரு. ஆனா அந்த சிகிச்சை பலனின்றி அதிலே இறந்துடுறாரு. இது சம்பந்தமா தொடர்ந்து தளி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் ஒரு உறவினர்கள் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.